நபிமார்களே ரொம்ப கேஷுவலா அல்லாட்ட பேசினது ஒரு ஆள் தான், மூசா அலைஹிஸ்ஸலாம். எல்லாத்தையும் பேசுவாங்க, சாப்பாடு வேணுமா அது ஒரு நாள் கேட்டாங்க, யாரெல்லாம் எனக்கு ஒரு செய்தி தெரியணும், உலகத்திலேயே ரொம்ப உனக்கு பிடிச்சமான ஆள் யாரு, உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் யாரு, தஹஜ்ஜுத் தொழுறாளா, 5 வேளை தொழுறாளா, ஊட்டதான் உனக்கு பிடிச்ச ஆள் ஒரு ஆளை சொல்லணும். உடனே அல்லாஹ் சொன்னா, ஏன் இந்த கேள்வினா, இல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் உனக்கு பிடிச்ச ஆளு, உனக்கு பிடிச்ச ஆளுங்கிறதுக்கு இங்க அடையாளம் என்ன இருக்கு, தாடி இருக்குமா, தொப்பி இருக்குமா, என்னெல்லாம் இருக்கும். உடனே அல்லாஹ் சொன்னா, எனக்கு பிடிச்ச ஆளை நீ தெரியணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்திருப்பேன், பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சாக்கு. நம்ம கேட்டது வேற கேள்வி, இது அடையாள ரீதியான கேள்வி, அல்லாஹ் பதில் வேற சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு சொன்னாங்க. சரி, அதை ஒரு பொம்பளை பிள்ளை கொடுக்கறதோட அடுத்து ரெண்டாவது உனக்கு யாரையாவது பிடிச்சா இந்த உலகத்துல நீ என்ன அடையாளத்தை கொண்டு காட்டுவாய். உடனே திரும்ப அல்லாஹ் சொன்னா, அவருக்கு இன்னொரு பொம்பளையை நான் கொடுப்பேன், இன்னொரு குழந்தையை, பெண் குழந்தையை தருவேன். சகோதரிகளை நல்லா கேட்டு, நீங்கள் யார் என்பதை இஸ்லாம் புரிய வைக்கிறது. உங்க தகப்பனாருடைய சந்தோஷம், உங்கள் வீட்டினுடைய அருள், நீங்கள் போன வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் உங்களால் கிடைத்த பரக்கத்துக்கள் ஒன்று ரெண்டல்ல. நீங்க உங்க கணவன்ட்டையும் உங்க தகப்பனார்ட்டையும் சொல்லணும், நாங்க இறைவனின் அருள், என்னை வச்சுதாங்க நீ வாழ்றேன்னு சொல்லணும். சரின்னு பார்த்தாங்க. சரி அல்லாஹ், இது என்ன சோதனையாவே போகுது, ஒண்ணுக்கு 2 பொண்ணு கொடுப்பேன். சரி விடு, இப்ப அதை பத்தி பேச்சு இல்ல. மூணாவது ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்வேன்? எல்லாம் சொன்னா, மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுப்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கே கொஞ்சம் ஜெர்க் ஆயிடுச்சு.